மிக்சி இலவசம், கிரைண்டர் இலவசம், இதெல்லாம் இலவசம்னா இது ஒரு ரொம்ப அடிப்படை தேவை. இதை நிறைவேற்றிக் கொள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவனாலும் முடியும். அதுக்கான அந்த வருவாய் பெருக்கத்துக்கான வேலை வாய்ப்பு அதை அமைத்து கொடுக்க, நிரந்தர வருவாய்க்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் வளர்ச்சியை நோக்கிய பயணம். இப்ப நீங்க 950 கோடி கிட்ட மகளிர் உரிமை தொகைக்கு இழக்கிறீங்க. ஆனா செவிலியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரப்படுத்தி, இந்த ஆசிரியர்களுக்கு நிரந்தரப்படுத்தி சம்பளம் கொடுத்துட்டா எவ்வளவு செலவாயிரும் நினைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு நோக்கம் அதுவல்ல. அந்த நேரத்தில் மக்களை ஏதாவது ஒரு இனிப்பான செய்தியை சொல்லி இந்த கவர்ச்சி, இந்த பணத்தை கொடுத்து ஏமாத்தி வாங்கிடணும்னு நினைக்கிறீங்க. அதை நான் ஏற்கல. தம்பி மோட்டர் பைக் கூட கொடுக்கட்டும், கார் கொடுக்கட்டும், வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் கூட கொடுக்கட்டும், அந்த இடத்துக்கு நான் வரல. என்னுடைய கனவு அது இல்லை. அவனே தன் உழைப்புல காரு மோட்டர் பைக்கு வாங்கிக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பு, வருவாய் பெருக்கத்தை உருவாக்கணுங்கிற கனவு தான் என்னோட.